Assalamualaikum my dear friends and families, welcome to Himay's Diary. இன்னைக்கு மட்டன் லிவர் தொக்கும் மட்டன் லிவர் ட்ரை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மட்டன் லிவர் வந்து ரொம்பவே ஹெல்திங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களா இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து லிவர் வந்து வேக வச்சுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக தண்ணி வச்சு இது ஒரு 3 விசிலுக்கு விட போகிறேன். அதுக்குள்ளே தொக்குக்கு தேவையானதெல்லாம் நான் வதக்கிக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். அப்புறம் லவங்கம், பட்டை, இலைச்சி எல்லாமே ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது லைட்டாக வதக்கிட்டு பச்சை மிளகா வந்து காரத்துக்காக 1 போட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வந்து நீங்கள் 1 இல்லைனா 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி வந்ததும் ஒரு தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து நறுக்கி அதுவும் போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வதங்கினதும் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் லைட்டாக தண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து எங்கள் 3 விசில் விட்டாச்சு. லிவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். லிவர் வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தொக்குக்கும் கொஞ்சமாக வந்து ட்ரை ஃப்ரைக்கும் எடுக்க போகிறேன். இப்போ தேவையானது வந்து தொக்குல இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து ரோஸ்ட் பண்ணி குக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நல்லா எண்ணெய்லாம் விட்டு வந்து லிவரும் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் போட்டுக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்றப்போ அந்த வெங்காயம் வாய்க்கு வந்து ருசியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடுறேன். அவ்வளோதாங்க, சுவையான லிவர் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கூடவே வந்து மசாலா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் இதெல்லாம் சேர்த்து மசாலா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக வந்து லிவர் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லிவர் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை இல்லை புதினா எது வேணாலும் நம்ம தூவிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி லன்ச் சுட சுட சோறு, லிவர் தொக்கு, சாம்பார், காய்கறியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் எல்லாமே. அப்புறம் ட்ரை ஃப்ரை லிவர் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது அப்படியே வந்து சாப்பிட்லாம். ஸ்டார்டர் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் சம்மர் சீசனுக்கு மாம்பழம். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ஹிமேஸ் டைரி. தேங்க்யூ.